யூகேனுடைய அசைலம் சட்டங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு சட்டம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பிரித்தானியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் வரும் காலங்களில் புகலிடம் தேடி வருபவர்களுக்கு நிரந்தர வதிவிடம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு. இவர்களுக்கு 30 மாதங்கள் அளவிலான ஒரு விசா வழங்கப்பட இருக்கு. இந்த விசாவின் அடிப்படையில இவங்க செட்டில்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்போதைய யூகேயின் சட்டத்தின்படி 5 ஆண்டுகள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்களாக இருந்தா இவங்களால ILR மற்றும் பிரித்தானியாவினுடைய சிட்டிசன்ஷிப்புக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இனிமேல் வரும் காலங்கள்ல இவங்களுக்கு நிரந்தரமாக யூகேல இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்று வழியை உபயோகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் யூகேனுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில இனிமேல் பிரித்தானியாவுக்கு புகலிடம் தேடி வருபவர்களுக்கு ஒவ்வொரு 30 மாதத்திற்கும் ஒரு தடவை இவங்களுடைய நாட்டுல பாதுகாப்பு இருக்கிறதா, இவங்க மறுபடியும் நாட்டுக்கு அனுப்பப்படலாமா அப்படின்றது குறித்து ஒரு மீளாய்வு நடத்தப்படும். இந்த மீளாய்வுக்கு அமைய இவங்களுடைய நாடுகள் பாதுகாப்பாக இருக்கிற பட்சத்துல இவர்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. டென்மார்க்கினுடைய அசைலம் விதிகளை தழுவி ஒரு புதிய ப்ரப்போசலாக இந்த ப்ரப்போசல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் 2ஆம் தேதியில இருந்து இது அமுலுக்கு வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. உலகளாவிய ரீதியில நடக்கக்கூடிய போர்களின் அடிப்படையில பிரித்தானியாவுக்கு புகலிடம் தேடி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எதிர்வரும் ஆண்டுகள்ல அதிகரிக்கும் அப்படின்றதுனாலும் ஏற்கனவே இந்த பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் பிரித்தானியாவினுடைய டாக்ஸ் பேயர்ஸுக்கு மேலும் சுமையாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும் இந்த ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுல இன்னும் குறிப்பாக இதுவரை காலமும் பிரித்தானியாவில் இருந்தவர்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருந்தவங்க இல்ல இதற்கு முன்னாலேயே அசைலம் கிளைம் பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த விதிகள் செல்லுபடியாகாது. அவங்களுக்கு ஏற்கனவே இருப்பது போல ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸோட 5 வருஷங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ILR கிடைக்கும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது இனிமேல் வரும் காலங்களில் அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அசைலம் கிளைம் பண்றவர்களுக்கு இந்த சட்டம் ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இது யூகேனுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. இதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் பல மனித உரிமைகள் அமைப்புகளால இப்போ தெரிவிக்கப்பட்டு வருகிறது.